ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்யூபில் இன்னொரு மாடலு. ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். எ cube of side 40 mm is placed and cut by a plane in a such a way that the true shape of the section is a plane in a such a way that the true shape of the section is a regular hexagon. Draw the front view and the top view of the cube and determine the inclination of the plane with the HP. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு டிகிரியுமே கொடுக்கல. இது வந்து ஒரு 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 ரெகுலர் ஹெக்ஸகனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சார் அதை ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். எக்ஸு ஒய் VP அண்டு HP. கியூப் ஆஃப் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 40 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இன்க்ளைண்டாக இது எதாவது ஒன்றுமே நமக்கு கொடுக்கல. அப்போ 40 mmக்கு நம்ம ஒரு கியூப் ட்ரா பண்ணிடலாம். ஸோ எப்படி சார் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப அதோட ட்ரூ ஷேப் வந்து ஒரு ஹெக்ஸகனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 40 mm நம்ம ட்ரா பண்ண போகிறோமா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு டயகனல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம் கரெக்டாக வரும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 40 mm கியூப் 1 2 3 அகைன் 4. ஸோ இப்போ 40 mm கியூபுக்கு நோட் பண்ணிட்டு இந்த லைன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ நோட் பண்ணிட்டு இதோட ஓ பாயிண்ட்டு இதுக்கு நேம் கொடுத்துடலாமா. ஸோ இந்த மாதிரி டயகனலாக ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா. PQRS. ஸோ நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இதுக்கு நம்ம மேலே லைன் கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இந்த மூணும் நமக்கு சேமாக வரும். அகைன் அடுத்தது இந்த லைன். ஸோ வேறு மாதிரி கொடுத்துடலாமா. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கியூபோட சைடு நமக்கு 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 40 mmக்கு டாட் வைங்க ஒவ்வொன்றிலையும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் 40 ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அது அட் த சேம் டைம் இதுக்கு நேம் கொடுத்துடலாமா. 1 2 3 அகைன் இது நமக்கு 4. அப்போ இது வந்து Pலேருந்து மேலே போகலாம் நமக்கு P டேஷு. அகைன் மேலே இது நமக்கு வந்து 1 டேஷ். அகைன் இது வந்து நமக்கு Q டேஷ் S டேஷ் Q டேஷ் S டேஷ். இது வந்து 2, 4 டேஷ் 2 டேஷ் 4 டேஷ். அகைன் இங்கே வந்து நமக்கு R டேஷ். இது நமக்கு வந்து 3 டேஷ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிட்டோம் சார். நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
It is cut by a plane such a way that the true shape of the section is regular hexagon. என்னன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கிங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ட்ரூ ஷேப் வந்து ஒரு ஹெக்ஸகனாக இருக்கணும், ரெகுலர் ஹெக்ஸகனாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இது டோட்டலாக 40 mm இருக்கா. ஸோ 40 mm டோட்டலாக இங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா 40 mm இருக்கும். ஸோ 40ல் பாதி நமக்கு 25. ஸோ அந்த 25க்கு டாட் வைங்க. ஓகேங்களா, சாரி 40ல் பாதி நமக்கு 20. ஓகேங்களா, ஸோ 20ல் நம்ம டாட் கரெக்டாக வச்சாச்சு, 20ல் டாட் வச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ 20ல் டாட் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்ததுன்னா ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு 40 அகைன் இங்கே நமக்கு 45. ஓகேங்களா, ஸோ 45 நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த 20 mmல மீட் ஆகிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். அதாவது இங்கே நமக்கு ஒன்று டச் ஆகுது, அகெயின் இங்கே நமக்கு டச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மன்னு பார்த்திங்கன்னா டச் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் கொண்டு வரோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகுதா, சேம் அதே மாதிரி கொண்டு வரோம். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பாருங்கள். இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ஏ, இந்த பாயிண்ட் நமக்கு வந்து பி, அகைன் இது நமக்கு வந்து சி, டி, இ, அகைன் இது நமக்கு வந்து எஃப் கேபிட்டல். ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஏ, பி, சி, டி, இ, எஃப் இது நமக்கு ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணால் உங்களுக்கு தெரியும் அது ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனாக நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ ஷேட் பண்ணானா ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக்ப்பா. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஷேட் பண்ணணும், இதை நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா கீழே இது வரைக்கும் தான் லைன் வருது. ஸோ தேர்ஃபோர் இது வரைக்கும் தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் இது ஒரு ஹெக்ஸகனாக கிடச்சிருச்சா. 1 2 3 4 5 6. ஓகேங்களா, இது நமக்கு ஒரு ஹெக்ஸகனாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து டார்க்காக இந்த ஸ்டெப் 1 அகைன் ஸ்டெப் 2ல் டார்க்காக ட்ரா பண்ணுறதெல்லாம் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 90 டிகிரி ஆங்கிள் கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ என்ன சார் டார்க்காக ட்ரா பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். அகைன்
ஸோ இது நம்ம டார்க்காக ட்ரா பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ 90 டிகிரி எங்கே சார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாயிண்ட்டில் நமக்கு டச் ஆகுதா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் 90 டிகிரி எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் அப்படியே இருக்கலாம் இல்லைனா 90 டிகிரி பாட்டமில் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து 90 டிகிரி டாட் வைக்கிறேன். ஸோ 1 அகைன் அடுத்தது again 2 the third point. ஸோ 90 டிகிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இந்த லைன் ட்ரா பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி எடுத்துட்டேன் சார். எடுத்துகிட்டு ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுவோம். x1 y1 ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ABCDEF இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம இதில் நோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனில் பாருங்கள் இந்த லைனில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது ஏங்கிற பாயிண்ட் இருக்குது பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம ட்ரா பண்ணலாமா. இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் எடுங்க ஓகேவா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து பிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு சேம் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து பிங்கிற பாயிண்ட் நோட் பண்ணுறேன். அகைன் அடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் நோட் பண்ணுறேன். அப்போ தேர்ஃபோர் இது வந்து நமக்கு ஏ டேஷ் இது நமக்கு வந்து பி டேஷ். அகைன் அடுத்தது இந்த லைனில் பாருங்கள் என்னென்ன பாயிண்ட் இருக்குது எஃப் இருக்குது அண்டு சி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஃபஸ்ட்டு சி பாயிண்ட் எடுக்கிறேன் ஓகே. சி பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து சி பாயிண்ட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடிச்சுட்டு இந்த பாயிண்ட் எனக்கு வந்து சி டேஷ். அகைன் அடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து எஃப் பாயிண்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ரெஃபரன்ஸ்லேருந்து எஃப் பாயிண்ட் ஆர்க் அடிக்கிறேன். தேர்ஃபோர் இது நமக்கு வந்து எஃப் டேஷ். அகைன் அதில் பார்த்திங்கன்னா இ அண்டு டி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து டிங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து டிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணால் எனக்கு இந்த பாயிண்ட்டு டி டேஷ். அகைன் அடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஈங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஈங்கிற பாயிண்ட் மார்க் அடிக்கிறேன். தேர்ஃபோர் இது வந்து இ டேஷ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனாக கிடச்சிரும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெக்ஸகனாக கிடச்சிருச்சா. ஸோ என்ன பண்ணணும் நம்ம அடுத்தது ஷேட் பண்ணுமா.
ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், கொஷினில் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கங்க, என்ன ஆங்கிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணுற போர்ஷன் இட் இஸ் கட் பை எ பிளேன், அந்த ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் வந்து ரெகுலர் ஹெக்ஸகனாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து டோட்டலாக 40 mm இருக்குது, அதில் பாதி 20ல் வச்சுட்டு 45 டிகிரி ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா நமக்கு சம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். டோட்டலாக இதுலேருந்து இது வரைக்கும் ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 mm. இதை நோட் பண்ணோம். அகைன் அடுத்தது அதே மாதிரி இதையும் நம்ம நோட் பண்ணோம். அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஆங்கிள் நமக்கு 45 டிகிரி. அகைன் அடுத்தது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நோட் பண்ணியாச்சு. அகைன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ்டு போர்ஷன். இது பார்த்திங்கன்னா செக்ஷனல் டாப் வியூ. இது நமக்கு ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா. ஸோ எல்லாமே நம்ம டார்க்காக ட்ரா பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இதை நம்ம டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கோம். அகைன் இதையும் டார்க்காக ட்ரா பண்ணியாச்சு, இதையும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால் இதையும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த போர்ஷன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைனில் இந்த லைனை ரிமூவ் பண்ணணும், இந்த லைனை ரிமூவ் பண்ணணும். அகைன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்கெங்கே லைன் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதில் தான்ப்பா இந்த மாதிரி சம்மும் நமக்கு கொஷினில் அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. தேங்க்யூ.